அன்பு என்னும் சோலையில் பண்பு என்னும் பூப்பூத்து அந்த சோலையில் தென்றலை அனுபவித்துக் கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 98, பெருமை. குறள் எண் 972. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையாம். அற்புதமான குறள் பாருங்க. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் எல்லா மக்களுக்கும் பொதுவாகிய பிறப்பியல்பு ஒக்குமேயாயினும் பெருமை சிறுமை எனப்பட்ட சிறப்பியல்புகள் ஒவ்வா அவை செய்யும் தொழில்களது வேறுபாட்டான். என்ன அற்புதமான குறள் தெரியுமா? பார்த்துங்க. இது எப்படி 2000 ஆண்டுகளுக்கு முன்பே அற்புதமாக உணர்த்தி விட்டார். அதாவது மக்கள் பிறப்பால் ஒத்தவர்களாயினும், பிறக்கும்போது எல்லாரும் ஒரே மனிதர்கள் தான். பிறக்கும்போது எல்லா மனிதர்களும் ஒத்தவர்கள் தான். பெருமை சிறுமை என்னும் அவர்களது சிறப்பு இயல்புகள் அவர்கள் செய்யும் தொழில்களின் வேறுபாட்டால் ஒத்திருப்பதில்லை. ஒருவர், உதாரணத்திற்கு சொல்கிறேன், ஒருவர் மாவட்ட ஆட்சியாளராக இருக்கலாம். இன்னொருவர் அதே மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகத்தில் கடைநிலை ஊழியராக இருக்கலாம். பிறப்பால் இவர்கள் ஒத்தவர்களாயினும் அவர்கள் செய்யும் தொழிலின் வேறுபாட்டால் ஒத்திருப்பதில்லை. மாவட்ட ஆட்சியாளர் பெருமைக்குரியவர், கடைநிலை ஊழியர் சிறுமைக்குரியவர். இதனைத்தான் தெய்வப்புலவர் பதிவு செய்துள்ளார். ஆனால் இது அவர்கள் செய்யும் தொழில்தான் இந்த வேறுபாடு, மற்றபடி குணத்தால் அல்ல. மாவட்ட ஆட்சியாளருடைய குணம் எப்படி இருக்கும் என்று சொல்ல முடியாது. அதே சமயத்தில் கடைநிலை ஊழியர்களுடைய குணம் எப்படி இருக்கு என்று சொல்ல முடியாது. அதனால் மக்கள் பிறப்பால் ஒத்தவர்கள், அவர்கள் செய்யும் தொழிலால் தான் அவர்கள் வேறுபடுகின்றனர். இதனை அற்புதமாக விளக்கிவிடார் பாருங்க. இதெல்லாம் நினச்சி பார்த்தோமா? ஏன்னா 2000 ஆண்டுகளுக்கு முன்னே ஐஏஎஸ்லாம் இருந்ததில்லை. 2000 ஆண்டுகளுக்கும் வேறு தொழிலை பற்றி சொல்லிட்டு இருக்கார் அவர். செஞ்சு பாருங்க. அதனால் அதாங்க ஓயாமல் நம்ம முனைவர் கலைமாமணி ஞானசந்தம் ஐயா அவர்கள் ஓயாமல் இதை ஒவ்வொரு குறள், இந்த குறளை எத்தனை தடவை சொல்லியிருக்காரு நினைக்கிறீங்க? நான் கேட்டிருக்கேன். சொல்லிகிட்டே இருப்பாருங்க. அப்போ அவர் தமிழாசிரியர்களாக எப்படி சொல்லியிருப்பார் பாருங்க. இப்போவே எப்படி இருந்தார்னா தமிழாசிரியராக இருக்கையில் எப்படி சொல்லியிருப்பாருன்னு பாருங்கள். அந்த அளவுக்கு திருக்குறளினுடைய வலிமையை அறிந்துதான் அறிஞர் அண்ணா அவர்களும் அன்றே பேசினார். அறிஞர் அண்ணா அவர்களுக்கு திருவள்ளுவர் மிக மிக பிடித்தவர், அதீத காதல் கொண்டவர் திருவள்ளுவர் மீது. அதே மாதிரியே இப்போ இவர் இருக்கார். நம்ம எங்கள் நகைச்சுவை மன்றத்துடைய தலைவர் முனைவர் கலைமாமணிக்கும் ஞானசம்பந்தம் அதே பாணியிலே போகிறார். பார்க்க தெரியுது எனக்கு. நான் ஒவ்வொரு யூடியூபையும் பார்த்துட்ருக்கேன் தினந்தோறும். அப்படி இருக்கார். அப்படி தான் மனிதன் இருக்க வேண்டுங்க. தோன்றி புகழோடு தோன்ற வேண்டுங்க. அதான் மனிதன். அடுத்து ஒரு குறளை பார்ப்போமா? சரி. அதிகாரம் 2. இது குறள் 20வது குறள். அதாவது நீரின்றி அமையாது ஒழுகனின், நீரின்றி அமையாது உலகு எனின் யார் யாருக்கும் மானின்றி அமையாது ஒழுக்கு. அதாவது நீரின்றி அமையாது உலகனின் யார் யாருக்கும் மானின்றி அமையாது ஒழுக்கு. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் நீர் இல்லாமல் உலக வாழ்க்கை நடைபெறாது என்றால், மழை இல்லாமல் ஒழுக்கம் நிலைபெறாமல் போகும் என்கிறார். கடவுள் வாழ்த்துக்கு அடுத்து அதிகாரம் 1 கடவுள் வாழ்த்துங்க. அதுக்கடுத்து வான் சிறப்பு மழை நீரை பற்றி சொல்கிறார். நீர் இல்லாமல் உயிர் வாழ முடியாதுங்க. அதனால்தான் நான் பணிபுரிந்த தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தின்
அடையாள சின்னமாக இந்த நீரின்றி அமையாது உலகு என்பதை பொறித்துள்ளார்கள். இதை பார்த்தாலே தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் வண்டி வந்துட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கலாம். அந்த மாதிரி ஒரு இது அதாவது கலைஞர் தாங்க இந்த வாரியத்தை ஏற்படுத்துகிறாரு. அதாவது நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க. முதல்ல கலைஞர் அறிஞர் அண்ணா அவர் 2 வருஷம்தான் இருந்தார், இல்லைன்னா அவர் எல்லாத்தையுமே செஞ்சுருப்பார். கலைஞர் தான் இந்த வாரியத்தை முதலில் ஏற்படுத்தியவர், தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் என்பதை. அதனால்தான் இப்போ என்னுடைய கிராமத்திலேயே நான் அங்கு படிக்கும் போதெல்லாம், அதாவது ஊருணின்னு சொல்லுவாங்க, ஊருணியில் போய் தண்ணீர் எடுத்து தேத்தாவுதை போட்டு தேத்தி குடிப்பது வழக்கம். இதைத்தான் நான் இருக்கும்போது எங்கள் அப்படித்தாங்க இருந்துச்சு. நான் 1980 நினைக்கிறேன் சேலத்துக்கு, 79 பரமக்குடி கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்புறம் சேலத்துக்கு 23/8/80 சேலத்தில் போய் பணிபுரிந்தேன். அதாவது சேலம் ஊர்க்காடை கோட்டத்தில் ஊர்க்காடை கோட்டத்துக்கு நாங்கள் தனியாக டெபாசிட் ஒர்க் பண்ணுறோம். அதில் போய் ஜாயின் பண்ணேன். கிட்டத்தட்ட 9 இளநிலை உதவியாளர்கள் இருந்தார்கள். அவர்களில் நான் A3. எங்களுக்கு உதவியாளர்களுக்கு இளநிலை உதவியாளர்களுக்கு A1 A2 A3 அப்படி சொல்லுவாங்க. உதவியாளர்கள்னு சொல்லிட்டு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருப்பார், பட்ஜெட் அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருப்பார். அப்படி இருந்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு 23/8/1980 நான் போய் ஜாயின் பண்ணது. 26/8/85 அசிஸ்டண்ட் உதவியாளராக ப்ரமோஷனில் போனேன். அதே சேலத்திலேயே அங்கே ஒரு 2 வருஷம் 26 வரை இருந்தேன். 92 வரை இருந்தேன் நினைக்கிறேன். 88 வரை இருந்தேன். 88 தான் மதுரைக்கு, அதாவது பெரியகுளத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வர்றேன். நான் எதுக்கு சொல்ல வர்றேன் இவ்வளவையும், நான் என்னுடைய எதுக்காக சொல்லலை. நீரின்றி அமையாது உலகு, வானின்றி அமையாது ஒழுக்கு. இது எங்கே என்னென்னா, அப்போ நான் கிராமத்தில் அதுவரை நான் கிராமத்தில் இருந்தேங்க. அதுக்கப்புறம்தான் எங்களுக்கு டேங்கு கட்டி தண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு தெருவுலையும் தண்ணி கொடுத்து என் கிராமத்தில். நான் அதுக்கப்புறம் கிராமத்துக்கு போகல. அப்புறம் சொன்னாங்க, நம்ம இப்போ தண்ணிலாம் வந்துருச்சுங்க. நான் சிவகங்கையில் கூட வந்துட்டு இருந்தேன். அப்போ சொன்னாங்க, தண்ணிலாம் வந்துருச்சுங்க நம்ம ஊருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ எல்லாம் குழா தண்ணீர் தான் நாங்கள் புழங்குறோம். எல்லாம் உங்கள் வாரியம் செஞ்சது பெருமை. எங்கள் வாரியம் இது மாதிரி ஒரு வாரியத்தில் வேலை பார்த்தவன் நல்லவனாக தாங்க இருப்பாங்க. நீங்கள் என்றைக்குமே நினச்சிக்கிறீங்க, வாரியத்தில் ஒரு சில பேர் இருக்கான், அவன் புறாம படித்தவன், அவனை கணக்கில் எடுத்துக்கிறாதீங்க. ஏன்னா அவனுக்கு இது கொடுத்தாச்சு, இவனுக்கு இது கொடுத்தாச்சு, எனக்கு இல்லை அப்படின்னு நினைப்பான். அது அவன் வரலாம். அவனோட போய் விசாரித்தாலே அவனை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். எங்கே போய் அவனுடைய ஏரியா காலனியில் போய் எங்கே விசாரித்தாலே அவன் எப்படிப்பட்டவனு தெரிஞ்சு போயிடும். அவனை கணக்கில் எடுத்துக்கிறாதீங்க. அற்புதமான மனிதர்களெல்லாம் எங்கள் வாரியத்தில் வேலை செய்தவர்கள், மறுக்க முடியாத உண்மை. அவங்கெல்லாம் வேலை செய்யலைன்னா இந்த குக்கிராமங்களுக்கு கூட தண்ணீர் கிடச்சிருக்காதுங்க. அதனால தான் இந்த எங்கள் வாரியத்தில் நீரின்றி அமையாது உலகு என்ற ஒரு எம்பளம் பொறிச்சிருப்பாங்க. மீண்டும் நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை பார்ப்போம்.